மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சிருக்கீங்களா உங்க கிராமத்துல? வச்சிருக்கோம். என்ன பண்ணுவீங்க காதல் வராம இருக்க? இந்த காதல் வரலாம், ஆனா அவரு எங்களோட இனத்துக்குள்ளதான் வரணும். வேற இனத்துல வந்தா என்ன பண்ணுவீங்க அப்போ? அது அந்த வர்றதுக்கு முன்னாடியே நாங்க தடுத்துருவோம். எப்படின்னு கேட்டா, அவங்கள வந்து நாங்க ஒரு 10 வயசுக்கு மேல எல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டாங்க. ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிச்சவங்க பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டாங்க. எங்க ஊர்ல எங்க ஆளுங்க மட்டும்தான் இருக்கணும், வேற ஜாதிக்காரர்கள் அங்க விட மாட்டோம். வந்தா அந்த பெண்ணை ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து சைட் எடுப்பான், அவன் கூட்டி போயிடாம காதல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது வராம தடுக்கிறதுக்கு என்னன்னா இந்த வேலை தான். கட்டுப்பாடெல்லாம் மீறி காதல் வந்துருச்சு, வந்துட்டா அங்க ஊர்ல இருக்க விட மாட்டான். என்ன பண்ணுவீங்க? அவங்க தாய் தகப்பனை கூப்பிட்டு கர்மாதி முடிச்சுட்டு நீங்க மட்டும் ஊரோட சேர்ந்துக்குங்க. அவங்களுக்கு கர்மாதி உயிரோட கர்மாதி முடிச்சிருங்க. அவங்க ஊருக்குள்ள யாருமே வரக்கூடாது. எங்க ஊர்ல வெளியால் வந்து பார்க்கலாம், பேசலாம், 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ உட்காந்து பேசலாம். ஆனா அங்க ஆனஸ்டா வீடு கட்டியோ அங்க தோட்டம் வாங்கியோ தங்க முடியாது. அதுக்கு அனுமதியே கிடையாது. சுத்து வட்டாரத்துல இருக்கிற நிலங்கள் பூரா எங்களுக்கு சொந்தமானது. சரி, இப்போ நீங்க ஒரு பிள்ளைய வந்து மெட்ராஸ்ல படிக்க வைக்கிறீங்க, அங்க ஒரு பொண்ணை பார்த்த ஒரு அதுக்காகவே நாங்க அனுப்புறது இல்லை. எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம். நாங்க நினைக்கிறோம் நிறுத்தி விடுவீங்களா என்ன? புள்ள போய் கெட்டு போயிரும்ட்டு என்ன சார்? இல்ல, எனக்கு என்ன புரியலன்னா, போனா வேற ஜாதி பிள்ளைய பாத்துருவாங்கிறதுக்காண்டி படிக்கவே அனுப்ப மாட்டேன்னா எப்படி? அது தப்பு இல்லையா? உண்மைதான் சார். இதனால என்ன இருக்கு, எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம். ஆ, அதுக்காக நீ படிக்கிறியோ இல்லையோ எங்கள்ட்ட இருக்க சொத்தை வச்சு நீ சாப்பிட்டுக்கலாம்.